ஃபார்முக்கு போனால் கருப்பி வந்திருக்கிறா குட்டிங்களோட விளையாடுறதுக்கு. அவர் வெளியில் அவுட்டிங் போவார் வருவார். இப்போ வந்து மாடுங்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வர நேரமாச்சா, அதனால மாடுங்க பின்னாடி இவளும் வந்திருக்கிறா. வந்துட்டு குட்டிங்களோட விளையாடிக்கிட்டு படுத்துருக்கிறார் அம்மையார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திரும்பியும் வந்து 3 குட்டி மேலே ஏறி விளையாடுதெல்லாம். இவ தான் அம்மான்னு நினச்சிட்டு, இவளே ஒரு குழந்தை தான், இவளுக்கு 8 மாதம்தான் ஆகுது இப்போ கருப்பிக்கு. இவங்க 3 பேரும் ஏறி அவங்களுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது போல் இருக்குது கருப்பிக்கு. இது மேலே ஏறுது, காலை மிதிக்குது, தலை மேலே நிற்குது, கழுத்தில் படுத்துக்குது. சூப்பர் மசாஜ் தான். இங்கே 2 பேரும் எங்கடா காணுன்னு பார்த்தா, இங்கே வர மாடுங்களை அட்டனன்ஸ் எடுத்துகிட்ருக்கானுங்க அவனுங்க. இவருக்கு தூக்கம் வந்துருச்சு, இந்த ப்ரௌனாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. இந்த ப்ரௌனி பையன் வந்து காலில் வந்து பின்னங்காலில் வந்து படுத்துக்கிட்டு நல்லா சொகுசாக தொடையில் படுத்துக்கிட்டார். அத்தை மடி மெத்தை அடி அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னொருத்தர் ஏறி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கருப்பி பயலுக்கு. இது நல்லா தூங்கிடுச்சு பாருங்க. நல்லா வசதியாக குளிருக்கு அடக்கமாக நல்லா அம்மா கூட படுத்து தூங்குற மாதிரி தத்துவமாக சூப்பராக பார்த்துக்கிறா. இவன் பாரு, அவளும் தூங்குறா படுத்து கருப்பி. அவளை தூங்க விடாமல் விளையாடவான்னு கூப்பிட்டு இருக்கிறான் பாருங்க. இவன் போட்டு பாடாப்படுத்துகிறானே கருப்பியை. இதில் நல்ல சொகுசாக தூங்குது, கதன்னு இருக்குது. அம்மா மடி மேலே படுத்துக்கிட்டு இருக்குது, அவளுக்கு கதன்னு இருக்குது பாருங்கள். கழுத்துலலாம் போட்டு போடான்னு சொல்கிறா கருப்பி. எனக்கு தூக்கம் வருது விடுறான்னு சொல்கிறா, கேட்க மாட்டேங்கிறான். இவன் ஏறி உட்காந்து போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கான். தலை மேலே ஏறுறான், கழுத்தை கடிக்கிறான் பாருங்கள். இப்போ கட்டி வாங்க போகிறான் கருப்பிக்கிட்ட, அப்போ தான் சரிப்பட்டு வரும். கருப்பியும் எவ்வளோ சமாளித்து பாருங்கள். ரெண்டையும் தள்ளி விட்டு படுத்துக்கிட்டா, திரும்பி படுத்துக்கிட்டா. இவன் விடுற மாதிரி இல்லையே, திரும்பியும் ஓடி போய் மேலே ஏற ட்ரை பண்ணுறான். இவளும் ஏறி போய் படுக்கிறதுக்கு போகிறான்னு நினைக்கிறேன்.